நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி, மே மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 2:03 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:26 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று அதிகாலை 3:24 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:26 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷம் ராசினியர்கள் இன்று கோவில் குலங்கள் என்று பக்தி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். சகோதர சச்சரவுகள் கண்டிப்பாக மாறும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வருங்க. எதை நினைத்தும் இன்று நீங்க கவலைப்பட வேண்டாம். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். செல்வ சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். பிரச்சனைகளும் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரின் செய்கைகள் உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை தூண்டுவதாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் கனவுகள் மனசுக்குள் தோன்றும். திடீர் கோபமும் கொஞ்சம் வரக்கூடும். மிகவும் கவனமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுங்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள். முடிவுகள் தெளிவாக இருக்கக்கூடும். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. கல்வியில் இன்று உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய எண்ணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்து எதையும் செய்வீர்கள். குழப்பங்களை படிப்படியாக சரி கட்டி விடுவீர்கள். அன்பு பாசம் மிகுந்து காணப்பட கொடுங்க. பணவரவும் சீராக இருக்க கொடுங்க. முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சுறுசுறுப்பாக எதிலும் ஈடுபட முடியுங்க. செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நட்பு வட்டம் என்று விரிவடையக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். எதை நினைத்தும் இன்று நீங்க கவலைப்பட வேண்டாம். கிருத்திகை. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு தன லாபம் ஏற்பட கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உயர் அதிகாரிகளின் ஆதரவை இன்று பெறுவீர்கள். இன்று வாகன யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. ரிஷபராசினியர்களுக்கு
வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். அனுகூலமான சூழல் வெளிப்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடன் நலனை பொறுத்தவரை நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஜலதோஷம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி ஏற்படக்கூடும், பயப்பட வேண்டாம். காரிய அனுகூலமும் ஏற்படக்கூடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட நீங்க அழிந்து திரிந்து பணிகள் செய்ய வேண்டியிருக்கும். பணி சுமை காரணமாக திடீர் கோபம் கொஞ்சம் உருவாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க, பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் மிகுந்த நாட்டம் ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நெருக்கமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவு கண்டிப்பாக சரியாகும். ஒற்றுமைக்கு குறைவிருக்காது. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். ரோகிணி. திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். இன்று முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லைங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்ல முடியும். மனப்பதட்டம் வேண்டாம். மிருக சிரிஷம். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்க கொடுங்க. எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மனோ தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். முக்கியமான விஷயங்களை நீங்க அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் எதையும் பொறுத்து கொண்டு பேசுங்கள், கோபப்பட வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள். இன்று நெருக்கடிகள் எல்லாம் நிலவினாலும் கண்டிப்பாக எல்லாம் சரியாகுங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். உடன்பிறப்புகள் வகையிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். இன்று பத்திர பதிவில் இருந்த தடைகள் விலகி செல்லும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் இன்று பெருமை ஏற்படக்கூடுங்க. இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எடுத்த முயற்சியும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லது. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களை வெற்றி இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. அடுத்தவர் பிரச்சனைகளை மட்டும் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தொழில் முன்னேற்றம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். எதிலும் கவனமாக செயல்பட்டால் மென்மேலும் முன்னேற்றம் இருக்கும். சுய தொழில் லாபம் கிடைக்குங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் போராடுங்கள். இன்று மாணவர்கள் தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குழப்பமில்லாத வாழ்க்கை இருக்கும். இன்று ஏற்கனவே எழுதிய தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சூழலும் அமையுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம். இன்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள்.
விடாபிடியாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். திருவாதிரை சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. புனர்பூசம் முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கும். யோகோபித்த வரவேற்பை இன்று நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மதிநுட்பத்திறன் நின்று வெளிப்படக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று ஏனோதானமாக எதிலும் ஈடுபடாதீர்கள். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கண்டிப்பாக இருக்குங்க, பயப்பட வேண்டாம். அருகில் இருப்பவரின் ஆதரவு கண்டிப்பாக கிட்டும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெற்றிக்கான வாய்ப்புகள் சுலபமாக அமைந்துவிடக்கூடும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்களை இன்று நீங்க வாங்கி போடுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் இன்று முன்னேற்றம் இருக்கும். மன உறுதியுடன் இன்று நீங்க போராடி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைத்து விஷயங்களிலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி இருக்கும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியுங்க. விருப்பமானவருடன் இன்று நீங்க சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சம் பேசி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுங்கள். பொறுமையாக செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். பிடித்தமான கல்வி அமையும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காலை நேரத்திலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். நல்ல அனுகூலமான சூழல் வெளிப்பட கொடுங்க. குறைந்த அளவில் இன்று நீங்க செலவுகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வெளி உலக தொடர்பை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆயில்யம் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க. நுட்பமான அறிவை இன்று நீங்க அதிகப்படுத்துவீர்கள். கல்யாண முயற்சி கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்த நாளாக அமைதிவிடக் கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காலை நேரத்தில் கலகலப்பான செய்திகள் வரக்கூடும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று மனம் விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. உணவு கட்டுப்பாடு மட்டும் கண்டிப்பாக வேண்டும். திருமண முயற்சி ஓரளவு கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க. பூர்வீக சொத்து தகராறுகள் விலகி செல்லக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. வாடிக்கையாளரிடம் கடுமையான பேச்சை நீங்க தவிர்த்து விட வேண்டும். லாபம் எதிர்பார்த்தை விட கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பழைய பாக்கிகள் நாசுகாக வசூல் செய்து விடுவீர்கள். எதிர்பார்த்த நிதி உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்
சிறப்பாக நடைபெற கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. இதுவரை வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. குடும்பத்தை விட்டு பயணத்தின் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நிதி நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். இன்று பெண்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் மன பதட்டம் கொண்டவராக காணப்படுவீர்கள். எதை செய்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்ய பாருங்கள். முன்கோபம் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். பதட்டம் வேண்டாம். உயர்கல்வி பற்றிய சிந்தனை இருக்கும். கண்டிப்பாக கல்வி உங்களுக்கு சிறந்த வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். நிர்வாகத்தில் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முக்கிய பொறுப்புகளை ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி செய்து கொள்வீர்கள். முடிஞ்சளவு அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள். யார் மீது முன்கோபம் வேண்டாம். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. வெற்றி உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. பூரம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பேச்சின் இனிமை சாதுரியத்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். உத்திரம். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். சண்டை சச்சரவுகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். வாடிக்கையாளரிடம் கடுமையை காட்டாமல் இருப்பது நல்லது. சிரித்த முகத்துடன் தொழில் செய்யுங்கள், வியாபாரம் செய்யுங்கள். அதிகப்படியான கோபம் வெளிப்படக்கூடும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். நெருக்கடியான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறுங்க. கவனமாக இதில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். அனைவருக்கும் நீங்க உதவியாகத்தான் காணப்படுவீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாளாகவும் இருக்க கொடுங்க. யோகங்களும் கண்டிப்பாக வந்து சேருங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பயப்பட வேண்டாம். காலின் நிறத்திலேயே மகிழ்ச்சிக்குரிய தகவல் வரக்கூடும். உடன்பிறப்புகளின் பகையை வளர விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கிய பொறுப்புகளில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. செலவு நடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. வீண் மனக்கவலை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். இடம் விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். எதிலும் திருப்தியே இல்லாத நிலை ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. குடும்பத்தில் கலகலப்பு கொஞ்சம் குறையும். பார்த்துக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதிலும் வெறுப்பும் திடீர் கோபமும் கொஞ்சம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை கண்டிப்பாக ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். வாடிக்கையாளரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. பரபரப்பு தயவு செய்து வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பெண்கள் இன்று முயற்சி எடுத்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று ஆதாயத்தை சீரான முறையில் பெருக்கிக் கொள்வீர்கள். காதல் ஏற்படக்கூடிய சிரமம்தான் கன்னி ராசினியருக்கு தொல்லை கொடுக்கும். மன கவலை ஏற்படுத்தும். காதலில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். விளையாடும் பொழுது கவனமாக விளையாடுங்கள். கல்வி பற்றிய அறிவை அதிகப்படுத்துங்கள். புத்தி தெளிவுடன் காணப்படுவீர்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம்.
நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. இரவும் பகலுமாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடும். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் மனம் நோகாமல் பேச வேண்டும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்ய வேண்டும். மகிழ்ச்சி நிலை கண்டிப்பாக இருக்கக்கூடும். கலகலப்புக்கு என்று குறைவிருக்காது. சின்ன விஷயத்திற்காக கோபப்படுவீர்கள். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அஸ்தம். எதிலும் பொறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. திடீர் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். வாடிக்கையாளரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். யோகங்கள் ஏற்படுவதற்கு யோசித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இடம் விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். அதனை கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள், குறைத்துக் கொள்ளுங்கள். சித்திரை. இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. பகைமை பாராட்டுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை பின்னர் ஆராய்ந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க பாருங்கள். துலாம் ராசினியர்கள் இன்று முன்னேற்றமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இல்லம் தேடி உங்களுக்கு இனிய கனவுகள் வர கொடுங்க. நல்லவைகள் நடக்க கொடுங்க. வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியுங்க. நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று முக்கிய புள்ளிகள் உங்களை தேடி வரக்கூடும். தொலைபேசி வழி தகவல் தொலைதூர பயணத்திற்கு கண்டிப்பாக உறுதுணை புரியும். அரசியல் செல்வாக்கு மேலோங்குக. எதிர்பாராத பணவரவு உண்டாகும். இன்று மற்றவரின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவருடன் பகை கொஞ்சம் ஏற்படலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் வரக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக குறையும். வியாபாரிகள் நல்ல நிலையை இன்று நீங்க அடைய கொடுங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மனம் உங்களுக்கு விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வராமல் இருந்த பணமும் கையில் வரக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுங்கள், யோசியுங்கள், தெளிவான முடிவெடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். துணிச்சலுடன் சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சுலபமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் இன்று காணாமல் போகக்கூடும். பகை பாராட்டியவர்கள் இன்று விலகி செல்லக்கூடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ள வேண்டாம். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். இன்று உங்களுக்கு மனப்பதட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். விசாகம். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பயணங்கள் இனிமையாக இருக்க கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரும். இன்று உங்களுக்கு எதிலும் மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நீங்க உங்க வாழ்க்கையில நிம்மதியாக காணப்படுவீர்கள். மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். முறையாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆரோக்கியம் சீராக. ஆகாரத்தில் கட்டுப்பாடு வேண்டும்.
குடும்ப சுமை கண்டிப்பாக இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். இடமாற்றம் பற்றிய சிந்தனை இன்று மேலோங்குங்க. எந்த வேலையும் இன்று நீங்க கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று எதிலும் சுறுசுறுப்புடனும் ஈடுபடுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் ஓரளவு முடிவு கட்டுவீர்கள். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. திறமையான பேச்சால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். வாகன யோகமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்க சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் ஏற்படக்கூடும். அயல்நாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். தந்தை மகன் உறவு சுமூகமாக இருக்க கொடுங்க. நெருக்கடியான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். சந்தோஷமாக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று இனிமையாக வாழ்க்கையை வாழ முடியுங்க. காதல கூட சிரமம் இருந்தது சரியாகும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் குழப்பம் வேண்டாம். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி உங்களுக்கு பிடித்தமானதாக அமைந்துவிடக்கூடும். பயப்பட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசி எடுக்க வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கொடுக்கல் வாங்கலில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகள் இன்று பலப்படக்கூடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. அனுஷம். இன்று ஒரு சிலருக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சுமூகமாக காரியம் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கேட்டை. நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பயணங்களும் சென்று வர பார்ப்பீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகிவிடக்கூடும். நெருக்கடியான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறுங்க. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. இன்பங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். பகை உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. தனுசு ராசினியர்கள். இன்று முன் பெண் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். எப்படியோ இன்று நீங்க பலம் காணும் நாளாகத்தான் இருக்க கொடுங்க. இனத்தார் பகை மாறி இன்பங்களும் வந்து சேரும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். பண வரவை கண்டிப்பாக கூட்டிவிட முடியுங்க. உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அனுகூலமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படும். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை காணப்பட கொடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்கும். விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. இன்று புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் கொஞ்சம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பொது காரியத்தில் உள்ளவர்கள் சமூகத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெறுவார்கள். மகிழ்ச்சிக்கு இன்று குறைவிருக்காது. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆகக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். பகை உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். துணிச்சல் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி செய்துவிட முடியும். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. பெண்களுக்கு இன்று நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக இருங்கள். காதல் நீங்க அவசரப்பட வேண்டாம். அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் எதிலும் பதட்டம் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும்
மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சமூகத்தில் முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். இன்று உங்களுக்கு மனம் மகிழும் செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் தயவு செய்து குறைத்துக் கொள்ள வேண்டுங்க. போராட்டம். உறவுகள் மத்தியில் சிறப்புடன் காணப்படுவீர்கள். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். தொழில் முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பழைய வாக்கிகள் வசூலாகிவிடக் கொடுங்க. பண வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. வழக்கமான பணியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொது காரியத்தில் உள்ளவர்கள் சமூகத்தில் நல்ல மதிப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. உத்திராடம். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் இன்று சீர்பட கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் இன்று நல்ல முடிவு கிடைக்குங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். வராமல் நின்ற பணம் வரக்கூடுங்க. வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. இல்லம் தேடி முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீர்கள். விஐபிக்களின் சந்திப்புகள் நிகழக்கூடும். இந்த நாள் நீங்க நினைத்தது நிறைவேறும் நாள் என்றே ஓரளவுக்கு சொல்ல முடியுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று எதிலும் பொறுமை இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சில காரியங்கள் நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாகத்தான் செய்ய வேண்டியிருக்கும். நன்மைகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். இல்லம் தேடி முக்கிய புள்ளிவுகள் வரக்கூடுங்க. தொலைநோக்கு பார்வையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். நல்ல தகவல் ஒன்று இல்லம் தேடி வரக்கூடும். தொலைதூர பயணத்திற்கு உறுதுணை புரியுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். செல்வாக்கு மேலோங்கும். எதிர்பாராத பணவரவு இருக்கக்கூடுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை கண்டிப்பாக காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். உறவுகள் மத்தியில் சிறப்புடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க பெறுவீர்கள். எல்லோருடைய விஷயத்திலும் இன்று நீங்க முகை நுழைக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். தொலைநோக்கு பார்வையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். யாருடனும் இன்று நீங்க பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை பின்னர் ஆராய பாருங்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க பாருங்கள். இன்று பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும். எதிர்காலத்தை சிறப்புடன் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ முடியும். காதலில் மட்டும்தான் நெருக்கடிகள் இருக்கும். சந்திராஷ்டிரம் இன்னும் இருக்கின்றது. முடியட்டும். பின்னர் முடிவெடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். பரபரப்பும் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க பாருங்கள். குழப்பம் கொஞ்சம் மிஞ்சும் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று தெளிவான சிந்தனை மேற்கொள்வது நல்லது. காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட கொடுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எதிலும் அவசரப்படாமல் இருக்க பாருங்கள். டக்கென்று வரக்கூடிய கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. குழப்பத்தை சரி செய்து கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். திருவோணம். மன அமைதி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சில நெருக்கடியான சூழல் இருக்கத்தான் செய்யும். கையில் உள்ள காசு பணம் கண்டிப்பாக செலவாகுங்க. செலவுகளை குறைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. திட்டமிட்டு எதையும் செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அவிட்டம். மனதை கொஞ்சம் குழப்பிக் கொள்ளாமல் வைத்துக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். முன்கோபம் வெளிப்பட கொடுங்க. சில காரியங்கள் நடைபெறவில்லையே என்ற கவலை ஏற்பட கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு குழப்பம் இருக்கும். அதனை சரி செய்து கொள்வது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள் இன்று கொஞ்சம் சுறுசுறுப்புடன் எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். புதிய தொழில் தொடங்க தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். காரிய வெற்றி கண்டிப்பாக இருக்க கொடுங்க.
மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இல்ல தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. தொழில் ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்கும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கோபமாக பேசுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். மேல் மட்டத்தில் உள்ளவருடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பின்னும் சரியாகுங்க. கவனமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்குங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. முயற்சியின் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாகும், கவலைப்பட வேண்டாம். காதலில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று நீங்க வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ள வேண்டும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்க கொடுங்க. கோபமாக பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். புதிய தொழில் தொடங்க திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதிற்குள் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. வீண் விவகாரங்களை மட்டும் தட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். சதயம். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். தைரியத்துடன் இன்று போராடி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். ஃபைனான்ஸ் துறையில் உங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்குங்க. விஐபிகளின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். இன்று உங்க வாழ்க்கையில் நினைத்தது சிறப்பாக நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. எதிலும் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரும்பிய காரியம் கண்டிப்பாக விருப்பப்படியே நடைபெறக்கூடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்க பேசுவீர்கள். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். முயற்சிகள்ல உங்களுக்கு திருப்பு முனை ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை மீது கண்டிப்பாக மாறும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. வருமானமும் உங்களுக்கு வழக்கம் போல இருக்கக்கூடும். விஐபிகளின் சந்திப்பினால் உங்கள் விருப்பங்கள் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக மேலோங்கும். தொல்லை கொடுத்தவர்கள் இன்று காணாமல் போக கொடுங்க. விஐபிகளின் சந்திப்புகள் இன்று மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். யோகங்கள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் நீங்க யோசித்து செயல்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. நெடுநாளை ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. வழக்கமான பணியில் சில மாற்றங்கள் இருக்க கொடுங்க. இன்று வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். நிறைவேறாத காரியம் சூடுபிடிக்கும். விஐபிக்கள் வீடு வந்து வாய்ப்புகளை வழங்குவார்கள். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறுங்க. தொழில் வளர்ச்சியும் இன்று மேலோங்குங்க. வராமல் நின்ற பணம் வருவதினால் ஓரளவு செலவுகளை ஈடுகட்ட முடியும். இல்லத்தினரின் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். எல்லா நன்மைகளும் தேடி வரக்கூடும். பயணங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் திட்டமிட்டு செய்யுங்கள். செய்யும் காரியங்களால் உங்களுக்கு பெருமையும் ஏற்படக்கூடுங்க. நட்பு வட்டத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். சில நட்பு உங்களுக்கு பகை ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்கும். கவனம் இருக்கட்டும். எது சரி எது தவறு என்று அவ்வப்போது யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. மற்றபடி இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் நீங்கி விடக்கூடும். மாலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். உடல் ஆரோக்கியமும் இன்று மேம்படக்கூடும். நினைத்தபடி இன்று பண வரவுகளையும் பெற முடியுங்க. பெண்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிதானமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகத்துடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. காதலில் மட்டும்தான் குழப்பம் இருக்கும். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் முன்னேற்றம் இருக்கும்.
காதல்ல இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள், நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. விளையாடும் பொழுது ரொம்ப கவனமாக விளையாட வேண்டும். மாணவர்களுக்கு இன்று சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று வேக வேகமாக சில பணிகளை எல்லாம் செய்ய வேண்டியிருக்குங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தொழிலுக்காக புதிய ஆர்டர்களும் கிடைக்க கொடுங்க. நல்ல நல்ல ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். விஐபிக்களின் ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். வேக வேகமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அவசரம் மட்டும் எதிலும் வேண்டாம். அலட்சியமும் எதிலும் வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். பொது நலன் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. ரேவதி. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். காலை பொழுது கூட உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உறவுகளிடம் சிரித்து பேசி பழகுவீர்கள். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு செய்து கொடுப்பீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பிரச்சனைகள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.